ஹாய். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது ரொம்ப சேஃப்னு ஃபீல் ஆகும். டெய்லி சேம் ரொட்டீன், சேம் லைஃப், நோ ரிஸ்க், நோ டென்ஷன். பட் உங்களுக்கு தெரியுமா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களோட growth-அ கொஞ்சம் கொஞ்சமா கில் பண்ணுது அப்படின்னு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் அவங்க வீட்ல ரொம்ப ரிச் அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்லா படிக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. அத பத்தி அவன் ஃபீல் பண்ணது கூட இல்ல. அவங்க அப்பாவும் எனக்கு அப்புறம் என்னோட பிசினஸ நீ தாண்டா பாத்துக்கணும், என்னோட காசு பணம் சொத்து எல்லாமே உனக்கு மட்டும் தாண்டான்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் மொத்தமா மாறுது. சரியா படிக்கிறது இல்ல, ஒழுங்கா மார்க் எடுக்க மாட்டேங்கிறான். கேட்டா அதான் எங்க அப்பா அவ்வளவு சொத்து வச்சிருக்காரே, அவருக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு தானே, நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும், எல்லாமே அவர் பாத்து பாருன்னு ரொம்ப அலட்சியமா இருக்கான். கொஞ்ச நாள்ல அவங்க அப்பாவும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிருந்தாரு. இப்போ அவனுக்கு அவங்க அப்பா பார்த்த பிசினஸோட நாலேஜ் கொஞ்சம் கூட இல்ல. அது அவர் சொல்லியும் கொடுத்ததில்ல. இவன் கைக்கு வந்த உடனே அந்த பிசினஸ் ரொம்ப லாஸ்ல தான் போகுது. என்ன பண்ணன்னு தெரியாம திரும்ப ஸ்டடீஸ்லயே போக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தான். நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அதுதான் growth. சோ ரிமெம்பர், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா நீ சேஃபா இருப்ப, ஆனா அதை விட்டு வெளியே வந்தாதான் நீ ஸ்ட்ராங்கா மாறுவ.